ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்த மனித எலும்புகள். எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டபோது அந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையாக எழுந்தன. இந்த அற்புதமான தரிசனத்தை கண்டவர் எசேக்கியேல். எசேக்கியேல் ஒரு ஆசாரியரின் மகன். பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்ட யூதர்களுடன் அவர் கொண்டு செல்லப்பட்டார். சிறை வாழ்க்கையின் நடுவிலும் தேவன் அவரை தீர்க்கதரிசியாக அழைத்தார். அவர் மக்களிடம் மனந்திரும்புதலையும் தேவனுடைய நம்பிக்கையையும் அறிவித்தார். எசேக்கியேல் தனது ஊழியத்தின் தொடக்கத்தில் ஒரு அற்புதமான தரிசனத்தை கண்டார். வானம் திறக்கப்பட்டது. 4 ஜீவன்களையும் சக்கரங்களுக்குள் சக்கரங்களையும் தேவனுடைய மகிமையையும் கண்டார். இந்த தரிசனம் தேவன் எருசலேமில் மட்டும் அல்ல, எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தியது. ஒரு நாள் தேவன் எசேக்கியேலை ஒரு பள்ளத்தாக்கிற்கு அழைத்து சென்றார். அங்கே ஆயிரக்கணக்கான உலர்ந்த எலும்புகள் கிடந்தன. தேவன் கேட்டார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் பெறுமா? எசேக்கியேல் பதிலளித்தார், ஆண்டவராகிய கர்த்தரே, அது உமக்கே தெரியும். தேவன், இந்த எலும்புகளிடம் தீர்க்கதரிசனம் சொல் என்றார். எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். அவர் பேசத் தொடங்கியவுடன் எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தன. நரம்புகள், தசைகள், தோல் அனைத்தும் உருவானது. பின்னர் தேவன், ஆவியை அழை என்றார். தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் வந்தது. அவர்கள் உயிர் பெற்று எழுந்து ஒரு பெரிய சேனையாக நின்றனர். இந்த தரிசனம் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் தேவன் புதிய உயிரை கொடுக்க முடியும் என்பதை காட்டியது. எசேக்கியேல் மூலம் தேவன் கூறினார், நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியினால் நிறைவேறுகிறது. தேவன் மனிதனின் வெளிப்புறத்தை மட்டும் மாற்றுவதில்லை, உள்ளத்தையும் புதுப்பிக்கிறார். எசேக்கியேலின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது, தேவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையற்ற நிலையை தேவன் மாற்ற முடியும். தேவனுடைய வார்த்தை உயிரை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். தேவன் எப்போதும் தமது மக்களுக்கு புதிய எதிர்காலத்தை அளிக்கிறார். எசேக்கியேலின் தரிசனம் உலர்ந்த எலும்புகளை பற்றிய கதை மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கையின் செய்தி. உடைந்த வாழ்க்கைகளையும் தேவன் மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர். எசேக்கியேல் 37:5. இதோ, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள்.